ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிடா. ஸோ சைக்கோமெட்ரி வந்துட்டு நம்ம 9th சாப்டர் 269 பேஜ் நம்பர் ஆட்புட்டில். இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது சில டெஃபினேஷன்ஸ்லாம். ட்ரை ஏர்னா என்ன, சேச்சுரேட்டட் ஏர்னா என்ன, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்ன, வெட் பல்ப் டெம்பரேச்சர் என்ன, ஆடியோபேட்டிக் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்ன, வெட் பல்ப் டிப்ரெஷன்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரை ஏர்னா ஒரு மாய்ச்சரும் வெறும் லைக் ட்ரையர்னா நம்ம என்ன நினைப்போம், ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது மாய்ச்சரே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. இட் மீன்ஸ் இட் ஆல்சோ ஹேஸ் சம் மாய்ச்சரா, அதான் ட்ரையர்னு சொல்கிறாங்க. லைக் நார்மலாக காற்றில் வந்துட்டு மாய்ச்சர் இருக்கும், லைக் ட்ரையான ஏரும் இருக்கும். ஸோ அது மிக்சர் தான் ட்ரையர்னு சொல்கிறாங்க. சேச்சுரேட்டட் ஏர்னா அது மேலே வந்துட்டு லெட்ஸே ஒரு கிவன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரில் தான் லைக் ஒரு கிவன் டெம்பரேச்சருக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் வேப்பர் அது கண்டெயின் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதுதான் வந்துட்டு சேச்சுரேட்டட் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ சேச்சுரேட்டட் ஏர்னா அதுக்கு மேலே வந்துட்டு அதனால தண்ணி தாங்க பிடிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒரு தெர்மாமீட்டர் சும்மா வந்துட்டு ரூமில் வைக்கிறோம். அந்த தெர்மாமீட்டர் என்ன ரீடிங் கொடுக்குதோ அந்த தான் ரூமில் இருக்க அந்த காற்றோட ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அதே அந்த தெர்மாமீட்டரில் வந்துட்டு ஒரு வெட் கிளாத் அப்படியே அந்த பல்பில் வச்சு அந்த ரூமில் வைக்கிறோம்னா அப்போ அந்த தெர்மாமீட்டர் என்ன ரீடிங் கொடுக்குதோ வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஆடியோபேட்டிக் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னா இப்போ வந்துட்டு ஒரு தண்ணி வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைப் உள்ளாக்க பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைப்பில் வந்துட்டு பாதி லெவலுக்கு வந்துட்டு தண்ணி இல்லைன்னா ஐஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த தண்ணி இல்லை ஐஸ் வந்துட்டு என்ன டெம்பரேச்சரில் இருந்தால் இந்த காற்று நீங்கள் வந்துட்டு அந்த பைப்பில் உள்ளாக்க பாஸ் பண்ணுறப்ப அதை வெளியில் வரப்போ ஃபுல்லாக சேச்சுரேட்டடாக இருக்குமோ, அந்த என்ன டெம்பரேச்சரில் அந்த தண்ணியை நீங்கள் இருக்க வச்சேன்னா அந்த காற்று வந்துட்டு வெளியில் வரப்போ ஃபுல் சேச்சுரேட்டட் நிலைமையில் இருக்குமோ அதான் ஆடியோபேட்டிக் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். பேசிக்கலி ஏன்னா ஒரு கண்டெய்னரில் தண்ணி இருக்குது காற்று இருக்குது, அந்த அந்த தண்ணி வந்துட்டு என்ன லெவலில் கோல்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு இந்த என்ன லெவலுக்கு அந்த என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அந்த மேலே இருக்க ஏர் வந்துட்டு சேச்சுரேட் ஆகிடுது. ஓகே, திருப்பி தண்ணி வாங்காத மாதிரி அதான் ஆடியோபேட்டிக் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டிப்ரெஷன்னா நம்ம ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் மைனஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டிப்ரெஷன்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னா என்ன டெம்பரேச்சரில் உங்கள் காற்று வந்துட்டு கண்டென்சேஷன் ஆரம்பிக்குது, அதுதான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகே, என்ன டெம்பரேச்சர் வந்துட்டு உனக்கு வந்துட்டு கண்டென்சேஷன் ஆரம்பிக்குது. ஸோ என்ன டெம்பரேச்சர் அதை காற்று கூல் பண்ணால் அதை கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு இன் ஆர்டர் டு காஸ் எனி கண்டென்சேஷன் அப்போ தான் அந்த கண்டென்சேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ என்ன டெம்பரேச்சர் அது என்ன டெம்பரேச்சர் கூல் பண்ணி கொண்டு வந்தோன்னா அது கண்டென்சேஷன் ஆரம்பிக்குதோ அதான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டிப்ரெஷன் ஒன்றும் அகைன் ட்ரைபல் மைனஸ் டியூ பாயிண்ட். டிப்ரெஷன் வந்தாலே ஃபஸ்ட்டு ட்ரைபல் டெம்பரேச்சர் வந்துடும். இப்போ டியூ பாயிண்ட் டிப்ரெஷன் மைனஸ் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். அதே வெட் பல்ப் டிப்ரெஷன்னா ஃபஸ்ட்டு டியூ பாயிண்ட் ட்ரைபல் டெம்பரேச்சர் மைனஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அந்த மாதிரி வரும். ஹலோ, ஆமாம் ஆமாம். ஓ, சரி, ஸ்டார்டிங்காக வைக்குதா எப்படி? பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக்கலி எல்லாம் டெஃபினேஷன்ஸ்ரா என்னென்னு சொல்கிறாங்க. ஓகே, ட்ரையாக என்னென்ன, சேச்சுரேட்டட் என்ன, இதெல்லாம் டெஃபினேஷன் படிச்சாலே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா சிம்பிளான கான்செப்ட். இப்போ இந்த காற்று வந்துட்டு இது ஹியூமிடிட்டி ரேஷியோவும் சொல்லுவோம். ஹவு மச் மாய்ச்சர் மாஸ் அமௌண்ட் இருக்குது டிவைடட் பை டோட்டலான இந்த காற்றோட மாசு. ஒரு கேஜி காற்று எடுக்கிறேன்னா அதில் வந்துட்டு எவ்வளோ மாய்ச்சர் அது ஸோ எவ்வளோ மாஸ் ஆஃப் மாய்ச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் டிவைடட் பை டோட்டல் ஏர் டெம்பரேச்சர், அதான் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. சரி, ஏர் டெம்பரேச்சர் சொல்கிறேன் பாரு, மாஸ். ஸோ அதான் இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் per யூனிட் மாஸ் ஆஃப் ட்ரை ஏர் இந்த மிக்சர் ஆஃப் வேப்பர் அண்ட் ஏர். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா இப்போ வந்துட்டு ஒரு காற்று ஒரு 1 kg ஆஃப் ஏர் எடுத்துக்கிறேன். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு என்ன சொல்லுதுன்னா அதில் இப்போ எவ்வளோ இப்போ அதில் கண்டிப்பாக கொஞ்சம் மாய்ச்சர் இருக்குமா, அந்த மாய்ச்சரோட ப்ரெஷர் என்ன அந்த ஏரில் டிவைடட் பை இப்போ இந்த ஏரை நான் ஃபுல்லாக சேச்சுரேட் பண்ணுறேன், ஃபுல்லாக அதோட மேக்ஸிமம் மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொண்டு வந்துடுறேன். அப்போ அதில் இருக்க வாட்டர் வேப்பரோட ப்ரெஷர் என்ன, அதுதான் நம்மளோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகே, ஸோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் மிக்சர் டு தி சேச்சுரேட்டட் பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் ஆஸ் பர்சன்டேஜ். சென்சிபிள் ஹீட்னா என்ன, சென்சிபிள் ஹீட்னா அது வந்துட்டு இப்போ வந்துட்டு எவ்வளோ லைக் அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அது என்ன டெம்பரேச்சர் சேஞ்ச் தான் வந்துட்டு
அது வந்துட்டு அதே ஃபேஸில் இருக்கப்ப லிக்விடாகவே இருக்கப்ப அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சென்சிபிள் ஹீட் அடிஷன் சொல்லுவோம். லேட்டன்ட் ஹீட்னா இப்போ என்ன ஹீட் வந்துட்டு அந்த ஒரு ஃபேஸ் வந்து இன்னொரு ஃபேஸ்க்கு அதை மாற்ற வைக்குது, அதான் லேட்டன்ட் ஹீட்டு. சரியா? இப்போ என்தால்பினா இட் இஸ் அ காம்பினேஷன் எனர்ஜி வித் ரெப்ரசன்ஸ் த சம் ஆஃப் இன்டர்னல் அண்ட் ஃப்ளோ எனர்ஜி இன் ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ். இப்போ ஃப்ளோ ஆஃப் காட்டுக்குன்னா என்தால்பி வந்துட்டு அதோட இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் அதோட ஃப்ளோ எனர்ஜி தான் என்தால்பின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்முலாஸ் மட்டும் இந்த சாப்டரில் பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு ஃபார்முலா. ஓகே, நான் என்னென்ன ஃபார்முலான்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து டபிள்யூனா என்னன்னா நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இல்லை ஹியூமிடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஹியூமிடிட்டி ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, மாஸ் ஆஃப் வேப்பர் பை மாஸ் ஆஃப் த டோட்டல் இது, அதான் ஸ்பெசிஃபிக், அதுதான் டபிள்யூ காமிக்கிறாங்க. ஸோ அந்த டபிள்யூ வந்துட்டு இந்த கான்செப்டை நீங்கள் இந்த மெமரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஏன் மெமரைஸ் சம்ஸ் மெமரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சரி ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணுறோம்னா, சார் நம்ம சிஏல வந்துட்டு நம்மளோட வந்துட்டு கொஞ்சம் சம்ஸும் வந்துட்டு அதாவது சைக்கோமெட்ரி சார்ட் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வச்சும் சால்வ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ரெண்டுக்குமே ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டிக்கு 0.622 வேப்பர் ப்ரெஷரு டிவைடட் பை டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் ஏர் மைனஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அந்த வாட்டர் வேப்பரோட ப்ரெஷர். ஓகே, மைனஸ் வாட்டர் வேப்பர் ப்ரெஷர். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் தான் அதை எப்படி காமிக்கிறாங்க அந்த ஃபார்முலா. ஸோ அது வந்துட்டு என்ன இதுனா வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அப்போ அந்த வாட்டர் வேப்பர் இப்போ ஒரு நிலைமை அந்த ஒரு 1 kg இருக்குன்னா அது சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அப்போ அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதோட ப்ரெஷர் பேசிக்கலி அது வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கு அந்த அந்த ப்ரெஷர். ஓகே, மைனஸ் நம்மளோட டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் அகெயின் அந்த சேச்சுரேட்டட் ப்ரெஷர் அட் வெட் பல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சரில் தான் அது மேக்ஸிமம் அந்த சேச்சுரேஷன் ப்ரெஷர் பார்ப்போம். ஓகே, மைனஸ் இது தென் டிடிபி பேசிக்லி இங்கே வெட் பல்ப் டிப்ரெஷன் போட்டிருப்பாங்க. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் மைனஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் டிவைடட் பை 1527.4 மைனஸ் 1.3 வெட் பல்ப் டெம்பரேச்சர். இதுதான் நம்மளுக்கு பிவியோட ஃபார்முலா. சரியா? இப்போ வந்துட்டு இந்த ஃபார்முலா இந்த இதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிவி சம்டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா கொடுத்துருவாங்களாடா, பிடி வந்து கொடுத்துருவாங்க. மோஸ்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் 1 bar அப்படின்னு இருக்கும். ஓகே, பிவி வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த பிவிஎஸ் டபிள்யூபி எப்படி கண்டுபிடிப்ப? அது வந்துட்டு சம்ல நான் காமிக்கிறேன் நமக்கு. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வேணாம் இப்போதைக்கு, நாங்களும் அதை படிக்கல, எங்கே கேட்டதில்லை. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் தான். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா நம்மளுக்கு வந்துட்டு அதை கான்செப்ட் என்ன சொல்லியிருந்தேன், அதோட ஃபார்முலா எப்படி வரும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃபார்முலா வந்துட்டு பிவி பை பிவிஎஸ்டா, அவ்வளோதான். இந்த பிவி பை பிவிஎஸ் தெரிஞ்சாலே இது போதும். ஓகே, இது கீழே தான் வேணாம். ஓகே, பிவி பை பிவிஎஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்தால்பி ஆஃப் மாய்ஸ்சர், இதெல்லாம் வந்துட்டு இது ஆக்சுவலி படிக்கணும்னு இல்லை, நீங்கள் நம்ம வித்தது டேபிள்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ என்தால்பி ஆஃப் ஏர் பார்த்த அந்த மாய்ஸ்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்தால்பி ஆஃப் ஏர் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இன்டூ என்தால்பி ஆஃப் வேப்பர்னு போட்டிருப்போம். ஸோ இப்போ என்தால்பி ஆஃப் ஏர் வந்துட்டு சிபி ட்ரைவல் டெம்பரேச்சர் ப்ளஸ் அந்த மாய்ஸ்சரோட அந்த என்தால்பி தான் டபிள்யூ இன்டூ ஹெச் வேப்பர்னு போட்டிருப்பாங்க. அந்த ஹெச் வேப்பர் எப்படி ஃபர்தராக காமிக்கிறாங்கன்னா ஹெச் ஜி ப்ளஸ் அந்த வாட்டரோட, அதாவது ஸ்டீமோட அந்த சி வேல்யூ இன்டூ டைபல் டெம்பரேச்சர் மைனஸ் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். இது இப்படி இந்த அளவு படிக்கணும்னு நான் இது சொல்ல மாட்டேன், நம்ம டேட்டா இது டேபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆடியபேட்டிக் சேச்சுரேஷன் ப்ராசஸ் வந்து அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அது ஒரு இதுதான். அன்சாச்சுரேட்டட் ஏர் இங்கே கொண்டு போயிட்டு தண்ணி வந்துட்டு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே வெளியில் வரப்போ சேச்சுரேட் ஆகிடுது. இப்போ என்ன டெம்பரேச்சரில் அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட் ஆகி வெளியில் வருது, அதான் ஆடியபேட்டிக் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ தான் இப்படி தான் அந்த ப்ராசஸ் கொண்டு வராங்க. ஸோ எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ சைக்கோமெட்ரிக் சார்ட் இருக்குன்னா அதை எப்படி வியூ பண்ணணும். இப்போ சைக்கோமெட்ரிக் சார்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஒரு கார்டோட 2 ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாலும் மித்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ சைக்கோமெட்ரிக் சார்ட் வந்துட்டு இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த சார்ட் வச்சு நான் வந்துட்டு எப்படி எதை ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ சப்போஸ் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்துட்டு கீழே இந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் மார்க் பண்ணியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ல வந்துட்டு என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சரும் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரும் மார்க் பண்ணியிருப்பாங்க.
இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன போட்டிருப்பாங்க, நம்ம சைக்கோமெட்ரிக் சார்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இருக்கும் இங்கே. ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இருக்கும். அது வந்துட்டு யூனிட் வந்துட்டு கேஜி பர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர்னு இருக்கும். ஓகே, ஸோ அதான் கேஜி ஆஃப் மாய்ஸ்சர் இப்போ கேஜி ஆஃப் ட்ரை ஏர்னு காமிச்சிருக்காங்க இங்கே இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு நமக்கு இங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டும் வச்சிங்க நமக்கு. வேறு வந்துட்டு என்னன்னா ஒரே நிமிஷம், வேற என்னென்ன வருதுன்னா, இப்போ இந்த வெட்பால் டெம்பரேச்சருக்கு அவர் எப்படி அது பார்க்கணும்னா, லைக் டயக்னலாக இந்த மாதிரி லைன்ஸ் போயிருக்கும்டா, இந்த மாதிரி லைன்ஸ் போயிருக்கும், நிறையா லைன்ஸ் இந்த மாதிரி போயிருக்கும். இப்போ இந்த இதுதான் என் பாயிண்ட்னா, இந்த பாயிண்ட்லேருந்து என்னோட என்தால்பி வேணும்னா அந்த டயக்னலாக லைன்ஸ் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்து போனீங்கன்னா இங்கே என்தால்பியோட லைன்ஸ் இருக்கும், அந்த என்தால்பியோட வேல்யூ பார்ப்போம். நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் நம்மளோட அந்த ஏருக்கு தேவைப்படுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என் பாயிண்ட்னா, ஸ்பெசிஃபிக் வால்யூம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் போயிருக்கும்டா, நிறையா லைன்ஸ் இந்த மாதிரி போயிருக்கும் இந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லைன் இப்போ நிறைய மாதிரி இதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன் இருக்கும். ஓகே, இதுக்கு அப்படியே பேரலாக. ஸோ இந்த லைனுக்கு பேரலாக இங்கே லைன் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த லைன் வந்துட்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அதான் அந்த ஏரோட இந்த வேல்யூ, ஸ்பெசிஃபிக் வால்யூம் வேல்யூ. ஓகே, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ்ஸ் இருக்கும். அதாவது இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இந்த கர்வ் வந்துட்டு 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அதுக்கப்புறம் ஒரு இதே கர்வேச்சரை ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய கர்வ்ஸ் இருக்குங்க. அதான் நம்மளோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேல்யூஸ் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 100னா நெக்ஸ்ட் வந்து 90% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் 80% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கொஞ்சம் தண்ணி. நம்ம இஷ்டத்துக்கு லைன் போடுறதாடா இது? என்னடா இந்த வால்யூம்ல எந்த ஆங்கிள் வச்சு நீ போடுவல, இது சும்மா போடுறதா எப்படி? இது இங்க பா, இந்த ஆங்கிள் அப்படியே ஒரு லைன்ஸ் நிறைய இருக்கும். அது பக்கத்து அந்த லைன்லேயே வந்துச்சுன்னா அப்போ அந்த லைன்ல ஸ்பெசிஃபிக் வால்யூம் தான். இப்போ தள்ளி வந்துட்டு இதுக்கே பேரலா இன்னொரு லைன் இப்படி இருக்கும். இப்போ நடுவில் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் அதுதான் அதோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கோம். இத்தனை லைனும் இருக்கும் அந்த சார்ட்ல? ஆமா இருக்கும். எடுத்துட்டு போலாம்டா. எங்கடா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்து போயிருக்கலையா நீங்க? எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். இப்போ ட்ரைபல் டெம்பரேச்சர் சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட்டுக்கு தான் பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ட்ரைபல் டெம்பரேச்சர் அப்படியே வெர்டிகலாக அப்படியே எடுத்துகிட்டு போய் தொட்டேன்னா அது ட்ரைபல் டெம்பரேச்சர் இங்கே. சரியா? இப்போ வந்துட்டு வெட்பல் டெம்பரேச்சர்னா அப்படியே இந்த டையகனல் எடுத்துகிட்டு போய் தொட்டோன்னா இந்த பாயிண்ட்டை, இந்த கர்வை, அதான் வெட்பல் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன பண்ணும், அப்படியே ஹொரிசாண்டலாக லெஃப்ட் சைடில் போய் இந்த கர்வேச்சரை தொட்டணும். அதனால டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவேன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லைன்ஸ் வந்துட்டு இப்படி போயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் இருக்கா இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லைன்ஸ் போயிருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்துட்டு ஆமாம் இதுதான் பேசிக்கான நம்ம சைக்கோமெட்ரிக் வந்து எடுக்கிற வேல்யூஸ். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சார்ட்டு. இங்கே பாரு, இதான் வந்துட்டு நான் சொன்ன இந்த வால்யூம் லைன்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும். அதில் வந்துட்டு மார்க்கிங் கொடுத்துட்டாங்க பாரு, 0.86. இந்த 0.86னா மீட்டர் கியூப் பர் கேஜி இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போயிருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் நம்மளோட 100% சேச்சுரே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லைன். அது பக்கத்தில் இன்னொரு கவர்ச்சி வைப்பார், அதான் 90% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. நெக்ஸ்ட் தான் 80% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அந்த மாதிரி அப்படியே இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் நம்மளோட சார்ட்டை. ஓகே, ஸோ சைக்கோமெட்ரிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் ப்ராசஸில் இந்த 7 ப்ராசஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிக்சிங் ஆஃப் ஏர் ஸ்ட்ரீம்ஸில் கான்செப்ட் இருக்கு. மிக்சிங் ஆஃப் ஏர் ஸ்ட்ரீம்ஸில் நியூமரிக்கல்ஸ் நான் அவ்வளோ பார்க்கல, கொஞ்சம் வந்து பார்த்தேன். பட் கான்செப்ட் என்ன சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு இங்கே இருந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஏர் வருது, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஏர் வருது, மிக்ஸ் ஆகி அவுட்லெட்டில் ஒரு ஏர் போகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டோட நம்மளுக்கு வேல்யூஸ் தெரிஞ்சுச்சுன்னா இது எப்படி எடுக்கலாம், அதுதான் நம்ம
அதான் நம்மளோட பார்க்க போகிறோம். இப்போ இதோட மாஸ் M1, இதோட ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி W1, என்தால்பி H1. அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரீமுக்கு எதாவது வேல்யூஸ்னா இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் வரும் அதான சொல்கிறாங்க. இப்போ இதோட மாஸ் M1, இதோட மாஸ் M2னா அப்போ இதோட மாஸ் கண்டிப்பாக M1 + M2 ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா மாஸ் இங்கே வந்துட்டு லீக் ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த W1, W2, W3க்கு என்ன ரிலேஷன்னா M1 W1 + M2 W2 = M3 W3ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு M1 தெரியும், M2 தெரியும். அப்போ நம்மளுக்கு W1 W2 தெரியும்னா M1 + M2 தான் M3 தெரிஞ்சிடும். W1 W2 வேல்யூஸும் இருக்குன்னா இப்போ ஒன்லி அன்னோன் வந்துட்டு W3 மட்டும்தான். ஸோ அந்த W3 ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி நம்ம H என்தால்பிக்கு ரிலேஷன் சொல்கிறாங்க. M1 H1 + M2 H2 = M3 H3. ஸோ இப்போ பார்த்தோன்னா M1ம் H1ம் தெரியும், M2 H2 தெரியும். இப்போ M1 + M2 தான் M3ன்னு தெரியும். இப்போ H3 ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா அதான் அன்னோன், ஏன்னா H1 H2வும் தெரியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நாங்கள் மிக்சிங் ஃபாஸ்ட் டைம்ஸ் படிச்சிருக்கோம். இந்த நான் டீப்பாக ஃபுல்லாக லைக் நியூமிக்கல்ஸ்லாம் பார்க்கல. சிஏல அந்த கொஸ்டின் கூட என்ன சால்வ் பண்ணுங்க, அப்புறமா பார்க்கலாம் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபிள் ஹீட்டிங்டா. ஸோ சென்சிபிள் ஹீட்டிங்னா என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் மட்டும் மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே தான் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 10, 0, 10, 20, 13. ஸோ நான் அப்படியே ஹொரிசான்டலாக ட்ராவல் பண்ணேன்னா அதான் சென்சிபிள் ஹீட்டிங். ஸோ சென்சிபிள் ஹீட்டிங்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஒரு பாயிண்ட் இருக்குது, அது 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்படியே ஹீட் ஆகுறேன், ஹீட் பண்ணுறேன், அப்போ அந்த 40 டிகிரிஸ் வந்துடுது. ஸோ சென்சிபிள் ஹீட்டிங் வந்து 20 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 40 - 20 20 டிகிரிஸ். இப்போ அது சென்சிபிள் ஹீட்டிங்கில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நான் வந்துட்டு டயக்னலாக ட்ராவல் பண்ண மாட்டேன், வெறும் ஹாரிசான்டலாக ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா டயக்னலாக ட்ராவல் பண்ணால் என்னோட ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, அப்போ மாய்ஸ்சர் அப்படியே எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது என்னோட ஏர்லன்னு சொல்லுவேன். சென்சிபிள் ஹீட்டிங் மட்டும் திருப்பி சொல்றியா? சென்சிபிள் ஹீட்டிங் என்னன்னா நம்ம வந்துட்டு பாயிண்ட் 1 இதான்னு வச்சுக்கோவேன். இப்போ வந்துட்டு காற்று வந்துட்டு ஒரு டக்ட் இருக்குது, அதில் ஒரு ஹீட்டிங் காயில் இருக்குது. 1 கண்டிஷனில் காற்று வருது, அந்த 3 காயில் வந்து ரொம்ப ஹாட்டான காயில்னு வச்சுக்கோவேன். அதுக்கப்புறம் 2 கண்டிஷனில் வெளியில் போகுது. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப ஹீட் ஆயிடுது. ஓகே, ஆனால் இந்த காயில் வந்துட்டு எந்த மாதிரி மாய்ஸ்சரும் இங்கே நம்ம காற்று கொடுக்கலன்னா அப்போ இருந்த மாய்ஸ்சரே தான் இங்கேயும் வெளியில் வரும். ஓகே, மாய்ஸ்சர் ஆடும் ஆகாது, ரிமூவ் ஆகாது. அசியூமிங் தட் இந்த டக்ட் உள்ளாக்க எந்த மாதிரி எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் வேணும். ஓகே, ஸோ என்ன நடக்குது, இங்கே வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு வெளியில் போகிறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி போகுது. அதாவது வெறும் வந்துட்டு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, வெட் பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, சாரி ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஸ்பெசிஃபிக் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன, அது நம்ம காயில் வந்து ஒரு ஹையர் டெம்பரேச்சர் இருக்குன்னா நம்ம இன்லெட் கண்டிஷன் 1னா அவுட்லெட் கண்டிஷன் 2. கண்டிப்பாக அந்த காயில் டெம்பரேச்சருக்கு எல்லா காற்றும் போகாது, மிக்ஸ் ஆகிருப்ப அது கொஞ்சம் ஹாட் ஆகி வரும், வேறு ஒன்றும் இல்லை. அதான் அந்த அவுட்லெட் கண்டிஷன் 2. ஓகே, ஸோ அதோட என்தால்பிஸ் கரஸ்பாண்டிங் என்தால்பிஸ் பார்க்கணும்னா அப்படியே இந்த மாதிரி லைனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா, இந்த டயகனல் லைன்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த என்தால்பி வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இதான் சென்சிபிள் ஹீட்டிங். பேசிக்கலி ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பைபாஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. பைபாஸ் ஃபேக்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லா காற்றுமே இந்த காயிலில் படும்னா இல்லை, ஓரளவு தான் படும். இந்த ஓரளவு பட்டிருக்க ஏர் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கும், அது வந்துட்டு மித்த ஏர் கூட மிக்ஸ் ஆகி இன்னும் அது வந்துட்டு ஓவராலாக ஏரோட ஹீட் வந்துட்டு இனிஷியல் கம்பேர் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குது. சரியா? ஸோ அப்போ பைபாஸ் ஃபேக்டர்னா பேசிக்காக பைபாஸ் ஃபேக்டர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா how much percentage of air not in contact with the cooling coil. இதான். So when bypass factor can be considered to represent the fraction of air which does not come into contact with the coil surface. Okay, இதான் bypass factor. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ஃபேக்டர் ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பைபாஸ் ஃபேக்டர் வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவுட்லெட் பை இன்லெட் கண்டிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. ஸோ அவுட்லெட் ட்ரைவர் டெம்பரேச்சர், அவுட்லெட் கண்டிஷன் பை இன்லெட் கண்டிஷன். இப்போ வந்துட்டு எல்லாமே டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் வித் தி காயில். ஸோ அவுட்லெட் கண்டிஷனுக்கும் ஒரு காயிலுக்கும் என்ன சம்மந்தம், அதே மாதிரி இன்லெட் கண்டிஷனுக்கும் காயிலுக்கும் என்ன சம்மந்தம், அதுதான் வந்துட்டு நியூமரேட்டரில் அவுட்லெட்க்கும் காயிலுக்கும், டினாமினேட்டரில் இன்லெட்க்கும் காயிலுக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எது ஹையர் மைனஸ் லோவர் அதை தான் பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் தான் போடுவாங்க. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஹீட்டிங் காயில் தான் நிறைய டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ TDB3 மைனஸ் இந்த இருக்க ட்ரைவர் டெம்பரேச்சர் TDB2. அதே மாதிரி இன்லெட் கண்டிஷனுக்கு வந்துட்டு இதுதான் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ TDB3 மைனஸ் TDB1 இதுதான் பைபாஸ் ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்சிபிள் கூலிங். சென்சிபிள் கூலிங் அதே சேம் கான்செப்ட் தான். நீங்கள் வந்துட்டு இந்த டக்டில் எந்த மாதிரி மாய்ஸ்சர் எக்ஸஸாக இல்லை, நீங்கள் உள்ள கொண்டு வர ஏருக்கு என்ன மாய்ஸ்சர் இருக்கோ அதே மாய்ஸ்சர் தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட அந்த மாய்ஸ்சர் வந்துட்டு அந்த மாய்ஸ்சரோட நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த காயில் அப்படி கூலிங் காயிலில் தொட்டு அதுக்கப்புறம் வெளியில் வருது. இப்போ இந்த காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி கோல்ட் ஆல்சோ. ரொம்ப கோல்ட் ஆகும்னா என்ன ஆகும், இந்த ஏர் வந்துட்டு இந்த காயில் படுறப்ப என்ன நடக்கும்னா கண்டென்சேஷன் நடந்து இதுலேருந்து மாய்ஸ்சர்லாம் கொஞ்சம் குறையும்.
பட் நம்ம என்ன சொல்றோம், இந்த கூலிங் காயில் வந்துட்டு அந்த அளவுக்கு கூல் அல்ல, இட் இஸ் பிலோ, ஸோ இட் இஸ் அபவ் இட்ஸ் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்கேன். ஸோ அபவ் இட்ஸ் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் தான் அப்போ அந்த ஏர் கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரோட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் சென்சிபிள் கூலிங்னு சொல்கிறேன். சென்சிபிள் கூலிங்கில் அதே தான். இப்போ நான் வந்துட்டு இங்கே எப்படி டிரைவர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சா, எனக்கு இங்கே இருந்திருக்கும் காற்றோட டெம்பரேச்சர், இப்போ டிரைவர் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கான்ஸ்டன்டான ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ஓகே, மாய்ஸ்சர் ஆட் ஆகல. ஓகே, 3 தான் கூலிங் காயிலோட டெம்பரேச்சர். எப்பயுமே எல்லா ஃபைனலில் அந்த காற்றோட டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கூலிங் காயில் டெம்பரேச்சர் வரும்னா இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம். வந்துட்டு என்னன்னா, கூலிங் காயில் வந்துட்டு இதான் நம்மளோட டயக்ராம், இப்படி தான் இருக்கும். பேசிக்கலி ட்ரைபல் டெம்பரேச்சர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதோட பைபாஸ் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, அதே கான்செப்ட் தான். பைபாஸ் ஃபேக்டர் ஃபார் கூலிங் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ அவுட்லெட் பை இன்லெட் கண்டிஷன் சொல்லியிருந்தேன்னா, இப்போ அது டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் இந்த காயில் அந்த அவுட்லெட் கண்டிஷன் ஆஃப் ஏர், அதான் நியூமரேட்டர். ஆனால் எது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன்னா, ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோ டெம்பரேச்சர், கண்டிப்பாக கூலிங் காயில் டெம்பரேச்சர் எல்லாம் ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு செகண்டாக போடுவோம். ஸோ TdB2 மைனஸ் TdB3 divided by inlet conditions. So TdB1 minus TdB3. Okay. So the bypass factor இங்க. Next வந்துட்டு cooling and dehumidification. அதாவது நீ கூல் பண்ற, டீஹியூமிடிஃபை பண்ற. டீஹியூமிடிஃபைனா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை குறைக்கிற, அதான் டீஹியூமிடிஃபை. சரியா? ஸோ இப்போ டீஹியூமிடிஃபை எப்படி பண்ணுவோம், அதே கூலிங் காயில் தான் பாஸ் பண்ணுவேன். பட் இந்த கூலிங் காயில் என்னன்னா நம்மளோட காற்றோட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கும். ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும், கண்டென்சேஷனாக காமிக்குமா. ஸோ இந்த காற்று வந்துட்டு இந்த காயிலில் பட்டோடனே அந்த வாட் எவர் ஏர் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் கூலிங் காயில், அது வந்துட்டு கண்டென்ஸ் ஆகும். ஸோ அப்போ ஓவராலாக வெளியில் வர காற்றோட மாய்ஸ்சர் குறையும், அதான் கான்செப்ட். சரியா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கூலிங் அண்ட் டிஹியூமிடிஃபிகேஷன் எப்படி நடக்குதுன்னா, இப்போ இதான் 1னா, இப்போ வந்துட்டு ரெண்டு பாத் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி 2லேருந்து இதான், அதாவது இப்படி காமிச்சிருப்பாங்க. சி 3 வந்துட்டு நம்ம காயில் கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஃபைனல் கண்டிஷன் 4, இனிஷியல் கண்டிஷன் 1. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஐடியலாக எப்படி அவுட்புட் இருக்கு, நம்ம சைக்கோமெட்ரி சார்ட்டில் பார்ப்போம்னா 1 இருந்துச்சு, ஃபைனலாக வரப்போ 4 கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயிலோட டெம்பரேச்சர், ஓகே, இன்னும் கூலான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஓகே, இந்த காயிலோட டெம்பரேச்சர் ஏன் இந்த கர்வேச்சரில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு இதோட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்குது, புரியுதா? ஸோ அதனால் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் எங்கே பார்ப்போம், இந்த கர்வ் தான், 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கர்வ் தான் பார்ப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டை தொடுற மாதிரி தேர்ட் பாயிண்ட் இருக்கும். இப்படியே ஒரு லைன் கொண்டு வந்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகும் தேர்ட் பாயிண்ட் தான் பேசிக்கலி கூலிங் காயில் டெம்பரேச்சர். நடுவில் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் அவுட்புட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. இதான் வந்துட்டு நம்ம ஓவராலாக நடக்குது. நம்ம காற்றுக்கு 1லேருந்து 4 போயிருது. ஓகே, பட் என்ன நடக்குது, சில காற்று வந்துட்டு வெரி க்ளோஸ் கான்டாக்ட் வித் கூலிங் காயில் வருது. இப்போ என்னென்னா காற்று வந்துட்டு க்ளோஸ் கான்டாக்ட் வித் கூலிங் காயில் போதோ, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கண்டென்ஸ் ஆகிடுது. அதாவது அது வந்துட்டு 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ரீச் பண்ணிடுது. பேசிக்கலி சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதனால நம்மளுக்கு மாய்ஸ்சர் அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு 1லேருந்து அப்படியே இப்படி இந்த லைனை தொடுது. எந்த இடத்துலாம் காற்று ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் வித் கூலிங் காயிலில் வருதோ, அதை ஃபஸ்ட்டு இப்படியே லெஃப்ட் ஹாரிசான்டலாக ட்ராவல் பண்ணி அந்த கண்டென்சேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக கண்டென்ஸ் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே கீழே இறங்கி வருது. இது இங்கேருந்து வந்து நமக்கு 4 போச்சுன்னா அதான் நம்மளோட ஃபைனல் வச்சுக்கலாம். பட் அப்படியே இப்படி காமிச்சிருக்காங்க. இது வந்துட்டு 3 வரைக்கும் ஏன்னா வந்துட்டு இந்த க்ளோஸ் கான்டாக்ட் வித் கூலிங் இருக்கும், அந்த ஏர் வந்துட்டு நல்லா கூலிங் காயில் டெம்பரேச்சர் வரைக்குமே அப்படியே வரும். இது 2லேருந்து 3 போயிருக்காங்க. பட் அந்த காயிலில் தொடுற ஏர் வந்துட்டு வெளியில் நம்ம மித்த ஏர் கூட மிக்ஸ் ஆகி வரப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு 4க்கு தான் வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு சேஞ்ச் இன் நம்மளோட டெல்டா டபிள்யூ, அதாவது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஓவரால் சேஞ்ச் இன் நம்மளோட ட்ரைவல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்லெட்க்கும் அவுட்லெட்க்கும் இந்த ஓவரால் சேஞ்ச் இன் ட்ரைவல் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் தான், இந்த 2 டெம்பரேச்சர். சரியா? ஸோ திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் கூலிங் அண்ட் டிஹியூமிடிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இது அப்பேரட்டஸ் டியூ பாயிண்ட் இல்லை, டியூ பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த TdB3 தான் கூலிங் காயிலோட ட்ரைவல் டெம்பரேச்சர் தான் TdB3. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கான்செப்ட் வரும், அதாவது சென்சிபிள் ஹீட் ரேஷியோ, சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர்னு வரும். இந்த சென்சிபிள் ஹீட்னா என்னென்னா இந்த எவ்வளோ வந்துட்டு ஓவராலாக எனக்கு ட்ரைவர் டெம்பரேச்சர் மாறி இருக்கு, ஏன்னா சென்சிபிள் ஹீட். ஓகே, இதோட என்தால்பி டிஃப்ரென்ஸ் தான் சென்சிபிள் ஹீட்டு. ஓகே, இந்த இப்போ வந்துட்டு எனக்கு எதாவது நேச்சுரல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷன்
பட் இங்கே இந்த ஹொரிசான்டலாக பார்ப்பேன்ல, இந்த ஹொரிசான்டலாக ஒரு சேஞ்ச் இருக்கும்ல, இந்த 2 பாயிண்ட்டுக்கான என்தால்பி டிஃப்ரென்ஸ் தான் என்னோட சென்சிபிள் ஹீட்டு. அதே இந்த ஒன்லேருந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் வந்திருக்கா, இது ஒரு ட்ரையாங்கிளாக இந்த இந்த கண்டிஷனுக்கு ட்ரையாங்கிள் போட்டுன்னா இந்த வேர்ட்டிக்கல் லைன் வந்திருக்கா, இந்த வேர்ட்டிக்கல் லைனோட இன்லெட், அதாவது ஸ்டார்டிங் அண்ட் இந்த பாயிண்டோட என்தால்பி டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். லேட்டன்ட் ஹீட்னா இந்த ஹீட்டு தான் வந்துட்டு அந்த அந்த ப்ராசஸில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்தால்பி டிஃப்ரென்ஸ் உள்ள ஹீட்டு தான் அந்த ஏர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு இன் ஆர்டர் டு பிகம் வாட்டர். ஓகே, ஏன்னா கண்டென்ஸ் ஆகிருக்கல, சில டியூமிடிஃபை ஆகிறப்ப கொஞ்சம் கண்டென்சேஷன் இருக்கும். அதே வந்துட்டு அதோட ஓவராலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஹீட் யூட்டிலைஸ் பண்ணியிருக்குன்னா இந்த இந்த என்தால்பி டிஃப்ரென்ஸு. ஓகே, which is basically represented by this horizontal line. So latent heat ன்னு சொன்னோம்னா இந்த vertical line ஓட என்தால்பி டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்சிபிள் ஹீட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்சிபிள் ஹீட் ரேஷியோனா எவ்வளோ சென்சிபிள் ஹீட்டு டிவைடட் பை லேட்டன்ட் ஹீட். இப்போ சென்சிபிள் ஹீட் டிவைடட் பை லேட்டன்ட் ஹீட் தான் சென்சிபிள் ஹீட் ரேஷியோ. ஓகே, அதுக்கப்புறம் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட எஸ்ஹெச் சாரி சென்சிபிள் ஹீட் கியூஎஸ் டிவைடட் பை கியூஎஸ் ப்ளஸ் கியூஎல். ஓகே, அதான் நம்மளோட சென்சிபிள் ஹீட் ரேஷியோ. ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சென்சிபிள் ஹீட் டிவைட் பை சென்சிபிள் ஹீட் ப்ளஸ் லேட்டன்ட் ஹீட், கியூஎஸ் பை கியூஎஸ் ப்ளஸ் கியூஎல் வரும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கூலிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். கூலிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன் என்ன, கூலும் பண்ணுறேன் பட் அட் த சேம் டைம் இன்க்ரீஸிங் த மாய்ச்சர். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னா இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு எவாப்ரேட்டிவ் கூலிங்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் எவாப்ரேட்டிவ் கூலிங்னு சொல்கிறோம். எவாப்ரேட்டிவ் கூலிங் என்ன நடக்குதுன்னா லெட்ஸே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ப்ரே ஆஃப் வாட்டர் இருக்குது, அந்த ஸ்ப்ரே ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரே ஆகிற இடத்துக்குள்ளாக்க காற்று பாஸ் ஆகி வெளியில் வருதுன்னு என்ன நடக்கும்னா அது வந்துட்டு அந்த வாட்டரை கொஞ்சம் வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்கும், அங்கே இருக்க மாய்ச்சர் கொஞ்சம் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதனால என்ன நடக்குது, அந்த வாட்டர் அந்த இடத்துல இருக்க வாட்டர் எவாப்ரேட் ஆகிறதுனால அந்த இடத்துல இருக்க வாட்டர் வந்துட்டு அந்த ஸ்ப்ரேல இருந்துட்டு கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி நம்ம ஏருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அங்கே ஒரு கூலிங் எஃபெக்ட் படிக்கும். ஓகே, ஸோ அதனால அங்கே கூலிங்கும் நடக்கும் அந்த காற்றுக்கு. அட் த சேம் டைம் அது மாய்ச்சர் அப்சார்பும் பண்ணுது, எவாப்ரேட்டிவ் கூலிங் ஆகிடுது. புரியுதா? எப்படின்னா நீ வந்துட்டு கொஞ்சம் நீ ஆல்கஹால் எடுத்து நீ பேசிக்கலி ஹேண்ட் சானிடைசர் எடுத்து நீ கையில் போட்டு நம்ம கூலாக இருக்குல்ல அதை நோத்திட்டு இருந்தேன், அதேனா உன் கையில் இருக்க அந்த ஹீட் அப்படியே அந்த இது கொஞ்சம் அப்சார்ப் பண்ணுது. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்க அந்த மாய்ச்சரை அப்சார்ப் பண்ணுறப்ப என்ன நடக்குது, அந்த காற்று வந்துட்டு கூல் ஆகுது, அந்த அந்த இடம் வந்துட்டு அந்த லேட்டன்ட் ஹீட் வந்துட்டு ரிலீஸ் ஆகி கூல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன நடக்குது, அதோட மாய்ச்சர் கண்டென்ட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி என்ன லைனில் காமிப்பீங்கன்னா இந்த மாதிரி லைனில் காமிப்பீங்க. இதான் இனிஷியல் கண்டிஷனா, இதுதான் ஃபைனல் தான் செகண்ட் கண்டிஷனு. ஓகே, அப்படியே லைக் ஒரே அந்த என்ன சொல்றது அந்த வெட் பல்ப் லைன் இந்த ப்ராசஸ் வழியாக போகும். இந்த ப்ராசஸ் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா நம்மளோட எங்கே இருக்கு அந்த லைன், இதோ இந்த லைன் வழியாக போகும். தெரியுதா? ஸோ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்குவேன். இல் கோ அலாங் திஸ் லைன், இப்படியே போயிட்டு இப்படி முடியும். இப்போ அதோட என்தால்பினா இப்படி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி என்தால்பி பார்க்கலாம். இன்னொன்று ஆடிபேட்டிக் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு சொன்னல, ஆடிபேட்டிக் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கலி இட் இஸ் ஈக்குவலன்ட் டு மை வெட் பல்ப் டெம்பரேச்சர். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ஒரு ஹியூமிடிஃபிகேஷன் எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஹியூமிடிட்டி ஆயிருக்கு, பேசிக்காக எவ்வளோ ஹியூமிடிஃபை ஆயிருக்கு அதான் பேசிக்கலி சொல்கிறது. ஓகே, ஸோ TB1 மைனஸ் நம்ம இனிஷியல் ட்ரைவர் டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைனல் ட்ரைவர் டெம்பரேச்சர் டிவைடட் பை நம்ம இனிஷியல் ட்ரைவர் டெம்பரேச்சர் மைனஸ் அதோட அந்த லைனில் இருக்க அந்த 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டச் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும்ல, பேசிக்கலி டியூ பாயிண்ட் சொல்ல வெட் பல்ப் டெம்பரேச்சர். அதான் அந்த அந்த பாயிண்ட்ல இருக்க அங்கே ஒரு ட்ரைவர் டெம்பரேச்சர் வரும்ல, அந்த ட்ரைவர் டெம்பரேச்சரும் சப்ராக்ட் பண்ணி இன்டூ 100 போட்டிங்கன்னா தான் நமக்கு சேச்சுரேஷன் எஃபிஷியன்சி வரும். ஸோ TDB1 மைனஸ் TDB3 அந்த அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டு அந்த கர்வேச்சர் வரும். அந்த கர்வேச்சருக்கு அந்த பாயிண்டோட நீங்கள் ட்ரைவர் டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதான் TDB3.
ஸோ இன்லெட் மைனஸ் அவுட்லெட் ட்ரைபிள் டெம்பரேச்சர் டிவைட் பை இன்லெட் மைனஸ் அந்த TdB3 இன்ட்டு பண்ணுறது தான் சேச்சுரேஷன் எஃபிஷியன்சி. ஹீட்டிங் அண்ட் டிஹியூமிடிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அண்ட் டிஹியூமிடிஃபிகேஷன் என்ன நடக்குதுன்னா, இதுக்கு பெருசாக கிராஃப் நான் காமிக்கிறேன். என்னன்னா ஹீட் பண்ணுற அட் த சேம் டைம் ஹியூமிடிட்டியை குறைக்கிற. ஸோ அது எப்படி இருக்கணும் கிராஃப் வந்து இந்த மாதிரி தான். ஹீட்டிங் அண்ட் டிஹியூமிடிஃபிகேஷன் ஹீட்டிங் பண்ணுறீங்க, அதாவது இங்கேருந்து இங்கே தான் இன்லெட் கண்டிஷன் தான் ஃபைனல் கண்டிஷன்னா. இன்லெட் கண்டிஷன் வந்துட்டு ஒரு டைட் ட்ரைபிள் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறப்ப என்ன இன்க்ரீஸ் ஆகுது. அட் சேம் டைம் மாய்ஸ்சர் வந்துட்டு குறையுது உங்களுக்கு. என்ன சொல்லுது, டிஹியூமிடிஃபிகேஷன் நடக்குது. புரியுதா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது எப்போ நடக்கும்னா காற்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சாலிட் அப்சார்பன்ட் சர்ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாகவும் நீங்கள் வந்துட்டு ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஹியூமிடிஃபிகேஷன் அண்ட் ஹீட்டிங் நடக்கும். ஸோ அது ஏன் டிஹியூமிடிஃபிகேஷன் ரிசல்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த சாலிட் அப்சார்பன்ட் ஒரு ஜெல்லு மாதிரி இல்லைனா ஒரு ஃபோம் மாதிரி மெட்டீரியல் வச்சுக்கோங்க. இந்த ஃபோம் மாதிரி மெட்டீரியலில் உனக்கு வாட்டர் வேப்பர் ப்ரெஷரோட கம்மியான ப்ரெஷர் தான் உள்ளாக்க இருக்கும், அந்த ஃபோம் உள்ளாக்கு அந்த ஸ்மால் போர்ஸில். அப்போ என்ன ஆகும், இந்த ஏர் பாஸ் ஆகுறப்ப அந்த வாட்டர் வேப்பர் வந்துட்டு அங்கே கண்டென்ஸ் ஆயிடும். இந்த வாட்டர் வேப்பர் வந்துட்டு இப்போ கண்டென்ஸ் அவுட் ஆஃப் த ஏர் அண்ட் கான்சிக்யூ அந்த வந்துட்டு என்ன சொல்கிறது, கண்டென்ஸ் ஆகிறப்ப என்ன நடக்குது, அங்கே அந்த ஃபோம் உள்ளாக்க அப்சார்ப் ஆகிக்கும் அந்த மாய்ஸ்சர். இப்போ கண்டென்ஸ் ஆகிறப்ப என்ன நடக்குது, அங்கே ஒரு ஹீட் லிபரேட் பண்ணுது. அந்த ஹீட் தான் வந்துட்டு லேட்டன்ட் ஹீட்டு. ஸோ இதனால நமக்கு என்ன இருக்குது, நமக்கு அந்த ஹீட் வந்துட்டு நம்மளோட காற்று வந்துட்டு ஹீட்டும் அதோட சென்சிபிள் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, if these were only energies involved, the process would be inverse of adiabatic process. அதாவது என்னன்னா, நமக்கு இங்கே வந்துட்டு உன்னோட அந்த ஜெல் மாதிரி மெட்டீரியல் ஆக்சுவலி சிலிக்கா ஜெல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் காற்று பாஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும், உனக்கு டெம்பரேச்சர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த ஃபோம் மாதிரி மெட்டீரியல் உள்ளாக்க அந்த இருக்க போர்ஸில் பார்த்தோன்னா வாட்டர் அந்த அதில் இருக்க ப்ரெஷர் பார்த்தோன்னா அந்த வாட்டர் வேப்பர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கும், அந்த காற்றோட வாட்டர் வேப்பர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ டக்குன்னு அங்கே கண்டென்ஸ் ஆகி உள்ளாக்க வந்துட்டு அந்த மாய்ஸ்சர் அப்சார்ப் ஆகிக்குது. அட் சேம் டைம் அந்த கண்டென்ஸ் ஆகுறதுனால அந்த லேட்டன்ட் ஹீட் அப்படியே லிபரேட் ஆகுறதுனால அந்த காற்று அப்படியே ஹீட் பண்ணி விட்டுருது. ஸோ அதனால தான் நம்ம சென்சிபிள் ஹீட்டிங்கும் நடக்குது. கிராஃப் தான் அப்படி இருக்கு. ஓகே, ஸோ சாலிட் அப்சார்பன்ஸ் லைக் சிலிக்கா ஜெல், ஆக்டிவேட்டட் அலுமினா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். இப்போ ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். ஸோ ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ வந்துட்டு ஏர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹீட் பண்ணுறீங்க, அட் சேம் டைம் மாய்ஸ்சரும் அப்சர்வ் பண்ண வைக்கிறீங்க. ஸோ இது எப்போ நடக்கும், ஒரு ஹாட்டான வாட்டர் ஸ்ப்ரேக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணனா, ஹாட்டான ஸ்ப்ரே ஆஃப் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரே ஆஃப் வாட்டர் உள்ளாக்க நீ வந்துட்டு காற்றை சென்ட் பண்ண என்ன நடக்கும், உனக்கு வந்துட்டு ஏர் ஹீட்டும் ஆகும், அட் சேம் டைம் ஹியூமிடிஃபை ஆகும். அந்த கொஞ்சம் அந்த ஹீட்டான வாட்டர் வேப்பர் கொஞ்சம் வேப்பராக மாறி நம்ம இந்த ஏர் கூட கலந்துடும். ஸோ அதை ஹியூமிடிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. இன் சச் அ ப்ராசஸ் ஏர் இன்க்ரீசஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அண்ட் என்தால்பி அண்ட் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் will increase or decrease due to according to initial temperature of the air and that of the spray. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஏரோட நம்மளுக்கு ஸ்ப்ரே டெம்பரேச்சர் வந்துட்டு நல்லா ஹை டெம்பரேச்சர் தான் அந்த ஸ்ப்ரே வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறீங்க, நல்லா ஆட்டமைஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன ஆகும், இந்த ஏர் அப்படியே அதில் பாஸ் பண்ணுறப்ப அந்த ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ப்ளஸ் என்ன நடக்குது, அங்கே இருக்க கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணது அப்படியே எவாப்ரேட் ஆகி நம்மளோட இந்த ஏர் கூட கலந்து அதோட மாய்ஸ்சரும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. சரியா? ஸோ அதுதான் இந்த கிராஃப். அதாவது ஒன் இதான் சென்சிபிள் ஹீட்டிங்க்கும் இந்த ஹியூமிடிஃபிகேஷனுக்கும் என்ன இருந்துச்சு, அதுலயும் வந்து ஹீட் பண்ணும்போது மாய்ஸ்சர் சேமா தான் இருக்கு. அங்கே சேமா இருக்கு, மாய்ஸ்சர் இங்கே வந்துட்டு மாய்ஸ்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஸ்ப்ரே ஆஃப் வாட்டர் உள்ள பாஸ் பண்ணிக்கலாம், காயில் மாதிரிலாம் இல்லை. இல்லை நினைக்கிறேன் இந்த ஹீட்டிங்லேயே வந்து மாய்ஸ்சர் சேமா வச்சிருக்கலாம்ல, ஏன் வந்து நான் லைக் மாய்ஸ்சர் கம்மியாகிற ஹீட் பண்ணுறாங்க அப்புறம் ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, புரியல. இப்போ சென்சிபிள் ஹீட்டிங்ல வந்து ஹீட் பண்ணா மாய்ஸ்சர் சேமா இருக்கு. ஆமா, இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஹீட்டிங் வந்து மாய்ஸ்சர் சேமா வச்சே பண்ணலாம், ஏன் வந்து லைக் மாய்ஸ்சர் கம்மியாகிற ஹீட் பண்ணுறாங்க. இப்படியும் ஒரு ப்ராசஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, அது என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ எப்படியும் ஒரு ப்ராசஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. ஹீட்டிங் பண்ணுறப்ப ஹியூமிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நடக்கலாம் அந்த மாதிரி.
ஸோ அதை எப்படின்னு காமிக்கிறாங்க. ஒரு ஹீட்டான ஸ்ப்ரேயில் அப்படியே ஏர் பாஸ் ஆச்சுன்னா அது இப்போ இந்த மாதிரி நடக்கும். 1லேருந்து இந்த 4க்கு போகும். ஓகே. ஸோ அப்போ ஓகே. பார்த்தீங்கன்னா அதோட ஹியூமிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் டைபப் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதோட நியூமெரிக்கல்ஸ் என்ன பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் கண்டிஷன்ஸ் வந்துட்டு 20 டிகிரி செல்சியஸ். இப்போ 20 டிகிரி செல்சியஸ்னா அது ட்ரைபல் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி ஆஃப் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 பாயிண்ட் நம்மளுக்கு வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ஏரோட வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பாயிண்ட் நம்ம சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். கால்குலேட் த ஃபாலோவிங் பார்ஷியல் வே ப்ரெஷர் ஆஃப் த வேப்பர் இதெல்லாம். ஸோ இது வந்துட்டு 2 விதமாகவும் நம்ம சால்வ் பண்ணி கற்றுக்கிறது பெஸ்ட்டு. அதாவது நியூமெரிக்கலாகவும் எப்படி பண்ணணும், சாரி, ஸோ ஈக்குவேஷன்ஸ் வச்சு எப்படி பண்ணணும், கிராஃபிக்கலாகவும் எப்படி பண்ணணும் தெரியணும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர்னா பிவி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இருக்குது, டபிள்யூ வேல்யூ கொடுத்துட்டாங்க. டபிள்யூ என்ன தெரியும், இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அவருக்கா, 0.622 இன்ட்டு பிவி பை பி டோட்டல் மைனஸ் பிவி. இப்போ அட்மாஸ்பரிக் கண்டிஷனோட அங்கே இருக்க ப்ரெஷர் என்ன, ஐ மீன் அங்கே இருக்க டோட்டல் ப்ரெஷர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் வந்துட்டு அட்மாஸ்பரிக் கண்டிஷன் சொன்னனால 1 பார், அதாவது 1.013 பார் அப்படின்னு எடுத்துக்குவேன். 1.013 பார் எடுத்துக்கிட்டா மித்த எனக்கு பிவி வேல்யூ வந்து அன்னோனா இருக்கும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் எடுத்துருவேன். நெக்ஸ்ட் நான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் பிவிஏ டிவைடட் பை அதை நான் சாச்சுரேட் ஆகுறப்ப அந்த மாய்ச்சரோட ப்ரெஷர் என்ன, அதான் என்னோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. பேசிக்கலி பிவி பை பிவிஎஸ் சொன்ன இந்த ஆப் இருக்கா. ஸோ இப்போ பிவிஎஸ் எப்படி போய் எடுக்கணும்னா இந்த நம்ம டேபிள் எடுத்துக்கோங்க. நம்ம ரெஃப்ரிஜரேஷன் டேபிள்ஸில் புக் எடுத்தீங்கன்னா அட் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கப்ப அந்த டெம்பரேச்சர் சார்ட்டில் போயிட்டு 20 டிகிரி செல்சியஸ் இருக்கப்ப என்ன வைப்பேன், 20 டிகிரி அதான் இங்கே போட்டுருக்காப்ப 20 டிகிரி செல்சியஸில் என்ன அவனுக்கு வந்துட்டு ப்ரெஷர் இருக்கோ அதான் அவனோட சேச்சுரேஷன் ப்ரெஷர் ஆஃப் தி வேப்பர். ஏன்னா அது எல்லாமே சாச்சுரேட்டட் ஸ்டீம் டேபிள்ஸோட இதுதான். ஸோ அதே டெம்பரேச்சரில் என்ன வந்துட்டு இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன படிச்சிருக்கோம், அதே டெம்பரேச்சரில் எவ்வளோ மேக்ஸிமம் மாய்ச்சர் ஹோல்ட் பண்ண முடியும், அந்த மேக்ஸிமம் மாய்ச்சர் ஹோல்ட் பண்ண முடியிறப்ப அதோட அந்த ப்ரெஷர் என்ன எக்ஸெப்ட் பண்ணாது அந்த வாட்டர் வேப்பர், அது டினாமினேட்டரில் போட்டுருவோம். இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு என்ன மாய்ச்சர் இருக்குது அதோட ப்ரெஷர் என்ன, வேப்பர் ப்ரெஷர் என்ன, பார்ஷியல் ப்ரெஷர் என்ன, அது நியூமினேட்டரில் போட்டுருவோம். ஸோ நியூமினேட்டரில் போட்டுறது இங்கேருந்து நம்ம எடுத்துருவோம் பிவி. இப்போ பிவிஎஸ் என்ன பண்ணோம், அந்த 20 டிகிரி செல்சியஸ்க்கு ஸ்டீம் டேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெம்பரேச்சர் சார்ட்டில் 20 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்கள் என்ன ப்ரெஷர் கரஸ்பாண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற ப்ரெஷர் வந்துட்டு தான் நம்மளுக்கு பிவிஎஸ். அதை டிவைட் பண்ணிடுவீங்க. இது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துடும். இப்போ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணுவீங்க, நமக்கு இது கிராஃபிக்கலாக டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் சால்வ் பண்ணலாம். ஒரு இது இல்லைன்னா இங்கே இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்துட்டு எப்படி எடுத்துருப்பாங்கன்னா அதுவும் எனக்கு கொஞ்சம் கிளியராக இல்லை. நாங்கள் வந்துட்டு அந்த சார்ட்லேருந்து எடுத்து இப்படி தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் எப்படி எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் பேசிக்கலி. இப்போ இதுதான் ஒரு பாயிண்ட் தான், என் பாயிண்ட்டு தெரிஞ்சு போச்சு. இந்த கர்சர் இருக்க பாயிண்ட் தான் என் பாயிண்ட்டு. இப்போ இதை ஏன்னா 20 டிகிரி அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னமோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாம் ஜாயின் பண்ணி பார்க்குறப்ப இதனோட டியூ கண்டிஷன் ஆஃப் ஏர்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இதோட எனக்கு வந்துட்டு எனக்கு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வேணும்னா நான் பண்ணுவேன், அப்படியே இந்த ஹொரிசான்டல் லைனில் இப்படியே போய் இங்கே என்ன தொடுறணும், இந்த ஃபஸ்ட்டு கர்வ் என்ன போய் தொடுறணும் அதான் என்னோட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஆக்சுவலி இந்த இதுதான் நம்ம டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம சார்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மென்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 0, 10, 15, 20 அப்படியே 30 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ என்ன டெம்பரேச்சர் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது உங்களோட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் வேணா இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன். The air supplied to the room of a building in winter is to be below degree Celsius and have a relative humidity of 60 degrees. இது அப்போ ஒரு ரூமுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுற ஏரோட சப்ளை பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்குது அண்ட் ஹாவ் அ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் இவ்வளோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரூமில் இருக்க ஏரோட ரூமுக்கு சப்ளை பண்ணுற ஏரோட கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருது. பேராமெட்ரிக் ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இந்த டோட்டல் ப்ரெஷர் இவ்வளோன்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டிக்கு ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஃபார்முலா இதான். ஓகே, அதில் பி டோட்டல் நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த பிவி ஃபைன் பண்ணால் போதும். பிவிக்கு என்ன ஃபைன் பண்ணுறேன்,
ஏர் சப்ளை பண்ணுறதுக்கு என்ன வந்துட்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆனால் பிவி ஃபைண்ட் பண்ணும் கரெக்டாக. ஸோ இந்த ப்ரெஷருக்கு நான் என்ன ஃபைண்ட் பண்ணுவேன், இந்த டெம்பரேச்சருக்கு இந்த டெம்பரேச்சர் கிடமே என்ன எடுப்பேன், இதுக்கு தான் வந்துட்டு ஒரு எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணணும்னா எனக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன தெரியும் எனக்கு, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஃபார்முலா பிவி பை பிவிஎஸ் கரெக்டாக. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துட்டு என்ன ஃபார்முலா, பிவி பை பிவிஎஸ் தெரியும். இப்போ எனக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேல்யூ இருக்குது 0.6. இப்போ பிவிஎஸ் எப்படி எடுப்பேன், இந்த 17 டிகிரி செல்சியஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இதோட சேச்சுரேட்டட் ஸ்டீம் டேபிள் எல்லாமே சேச்சுரேட்டட் டேபிள்ஸ் தான். ஸோ அதில் 17 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன எனக்கு ப்ரெஷர் எடுப்பேனோ அதான் என்னோட பிவிஎஸ். ஓகே, சேச்சுரேட்டட் ப்ரெஷர் அதுக்கு போட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு பிவி வேல்யூ வரும். அந்த பிவி வேல்யூ இங்கே எடுத்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வேல்யூ வந்துடுது. சரியா, நெக்ஸ்ட் நான் கேட்டேன்னா டியூ பாயிண்ட் அண்ட் தீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ டியூ பாயிண்ட் கேட்டாலே நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேல்குலேஷன் ஈக்குவேஷனாக போட்டு முன்னாடி வர வைக்க வேணாம். சும்மா டிடிபி போட்டு அப்படியே அந்த கிராஃப்லேருந்து அப்படியே ஹொரிசான்டலாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை தொட்டு நீங்கள் காமிச்சிட்டா போதும். ஓகே, ஸோ தட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.3 பாயிண்ட். இது வந்துட்டு இன்னொரு கொஸ்டின். பேசிக்லி இவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர், கேஜி ஆஃப் வாட்டர் வேப்பர் பெர் கேஜி ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் ரிமூவ்டு. அதாவது டெல்டா டபிள்யூ கொடுத்துருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் ஆஃப்டர் ரிமூவிங் த வாட்டர் வேப்பர் பிகம்ஸ் 20 டிகிரி செல்சியஸ். டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அசியூம் வந்து கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் இவ்வளோ, அட்மாஸ்பியரிக் ஏர் கண்டிஷன் இவ்வளோ இருக்குது. ஸோ இனிஷியல் கண்டிஷன் இப்படி வச்சுக்கலாம். அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் வந்துட்டு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருக்க நம்மளோட W1 ஃபைன் பண்ணோன்னா எனக்கு W2 ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த W2ஓட வச்சு நம்ம இப்போ வந்துட்டு என்ன, இப்போ வந்துட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் வாட் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் நம்மளோட மாய்ச்சர். இந்த வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்காங்க மாய்ச்சரை, அதுக்கப்புறம் அதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இனிஷியல் கண்டிஷன் இதான் தெரியும். ஓகே, அதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நார்மலாக என்ன பண்ணுவேன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஃபார்முலாவில் போட்டு அந்த 30 டிகிரி செல்சியஸ்க்கு ஸ்டீம் டேபிள் வந்து என்ன சேச்சுரேஷன் ப்ரெஷர் இருக்கோ அதை போட்டுட்டு அது வந்து பிவி வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறேன். இந்த பிவி வேல்யூ என்ன பண்ணுவேன், நார்மலாக நம்மளோட டபிள்யூவோட ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணுவேன். இப்போ வர இந்த பிடி வந்துட்டு டோட்டல் ப்ரெஷர், அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் போட்டு சால்வ் பண்ணனா எனக்கு இனிஷியலாக என்ன ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இதான் இனிஷியல் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, அதுலேருந்து இவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஷனில். ஸோ மைனஸ் அந்த வேல்யூ போட்டேன்னா எனக்கு ஃபைனல் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வேல்யூ வந்துடுது. அப்போ எனக்கு டோட்டல் ப்ரெஷர் இல்லை பிடியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு பிவி வேல்யூ எடுத்துருவேன். ஃபைனலாக இருக்க ஏரோட பிவி வேல்யூ எடுத்துருவேன். ஏன் அந்த பிவி வேல்யூ எடுக்கிறேன்னா இப்போ ஃபைனலாக இருக்குது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஃபைன் பண்ணலாம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன ஃபார்முலா ஜென்ரலாக எங்களுக்கு நார்மலாக நமக்கு ஃபார்முலா வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இந்த ஃபார்முலா தான், பிவி பை பிவிஎஸ். ஓகே, அந்த ஃபைனலாக இருக்க டெம்பரேச்சர் ஆஃப் த ஏரும் கொடுத்துட்டாங்க 20 டிகிரி செல்சியஸ். அப்போ 20 டிகிரி செல்சியஸில் போயிட்டு நான் ஸ்டீம் டேபிள்லேருந்து என்னோட கரஸ்பாண்டிங் சேச்சுரேஷன் ப்ரெஷர் எடுத்து நான் இங்கே போட்டுருவேன். மேலேருந்து ஃபைன் பண்ண பிவி வேல்யூ இங்கே போட்டுருவேன். ஓகே, வித் செகண்ட் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வேல்யூ எடுத்துட்டு செகண்ட் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வேல்யூ தான் W2. அந்த W2 வச்சு தான் நான் இங்கே சால்வ் பண்ணி பிடி வேல்யூ போட்டு PV2 எடுத்துறேன். அந்த PV2 இங்கே போட்டுட்டு நியூமரேட்டர் ரெடி. அதே மாதிரி 20 டிகிரி தான் அவுட்லெட் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க. அதோட சேச்சுரேஷன் ப்ரெஷர் எடுத்து இங்கே போட்டுட்டேன். எனக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அதே மாதிரி தான். கிராஃப்ல இருந்து என்ன பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு W வேல்யூ இருக்குது, டெம்பரேச்சர் வேல்யூ இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட் லொக்கேட் பண்ணிடுவேன், அவுட்லெட் பாயிண்ட் என்னென்னு. அதில் வந்து சும்மா அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டே இருந்தேன்னா சாரி அப்படியே ஹாரிசான்டல் லெஃப்ட் சைடில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு கர்வ் தொடாச்சுன்னா அது எனக்கு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை இது அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்னன்னா இன்கேஸ் வந்துட்டு உங்களை ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிவி வேல்யூ வருதோ, வெறும் நான் பிவி வேல்யூ ஃபார் நம்மளோட செகண்ட் அதாவது அவுட்லெட் கண்டிஷனுக்கு என்ன பிவி வேல்யூ வருதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் டெம்பரேச்சர் டேபிளையோ இல்லை ப்ரெஷர் டேபிளையோ நீங்கள் போட்டு ஸ்டீம் டேபிள்ஸில் ப்ரெஷர் டேபிளையோ நீங்கள் டெம்பரேச்சர் டேபிளே போட்டு நீங்கள் அதோட கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா அதான் நம்மளோட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் நான் இருக்க மெமரைஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைவல் டெம்பரேச்சர்னா வெப்பல் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அதோட ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைவல் டெம்பரேச்சர் வெப்பல் டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஃபார்முலா என்னன்னு தெரியும், இதான் நம்மளுக்கு ஃபார்முலா.
ஓகே, இந்த ஃபார்முலாவில் டோட்டல் ப்ரெஷர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1.013 அப்படின்னு போட்டுக்குவேன். நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதை போட்டுருவேன். ஆனால் பிவி ஃபைன் பண்ணுவேன். அந்த பிவிக்கு தான் இந்த பெரிய ஃபார்முலா. ஓகே, பிவிஎஸ் அதாவது சாச்சுரேஷன் ப்ரெஷர் அட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் மைனஸ் total pressure minus wet bulb temperature into wet bulb depression. So temperature, dry bulb temperature minus wet bulb temperature divided by 152 7.4 minus 1.3 wet bulb temperature into wet bulb temperature. So இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எப்படி எடுக்கணும்னு நம்ம யோசிப்போம். ஒன்றும் இல்லை, நம்ம வெட் பல்ப் டெம்பரேச்சரில் என்ன வந்துட்டு கரஸ்பாண்டிங் நம்ம ஸ்டீம் டேபிள் எடுத்துக்கோங்க. வெட் பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு டெம்பரேச்சர் டேபிளில் போயிட்டு 25 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கோ அந்த ப்ரெஷர் தான் உங்களுக்கு என்ன சாச்சுரேஷன் ப்ரெஷர். அந்த சாச்சுரேஷன் ப்ரெஷர் ஃபார் இது நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டோட்டல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பாரில் இருக்கும். டேபிள்லேருந்து எடுக்க வேல்யூமே பாரில் தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ட்ரை பல்ப் வெட் பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இங்கே வெட் பல்ப் டெம்பரேச்சர் போட்டிங்கன்னா டேரெக்டாக பிவி உங்களுக்கு வந்துடும். இந்த பிவி வேல்யூ தூக்கி போய் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. நெக்ஸ்ட் என்ன, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துட்டு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், பிவி பை பிவிஎஸ். இல்லை பிவி நம்மளுக்கு வேல்யூ தெரியும். இப்போ வெட் பல்ப் பிவிஎஸ் எப்படி எடுப்பேன், இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபார்முலாவில் வெட் பல்ப் டெம்பரேச்சர்லேருந்து சாச்சுரேஷன் ப்ரெஷர் எடுப்பேன். ஆனால் ஜென்ரலாக நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதுக்கெல்லாம் எங்கேருந்து எடுப்போம்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்லேருந்து நம்ம வந்துட்டு சாச்சுரேஷன் ப்ரெஷர் எடுப்பேன். ஸோ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டீம் டேபிள்ஸில் அந்த சாச்சுரேட்டட் ஸ்டீம் டேபிளில் 35 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ப்ரெஷர் எடுத்து அதை எடுத்தேன்னா சாச்சுரேஷன் ப்ரெஷர் வந்துடும். இவ்வளோ பாருங்க. ஆனால் டிவைட் பண்ணால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. நெக்ஸ்ட்டு வேப்பர் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வேப்பர் டென்சிட்டி என்னென்னா, டென்சிட்டி வந்துட்டு எப்படி கொடுக்கலாம், எனக்கு வந்துட்டு பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி, பிவி இஸ் ஈக்குவல் டு ரோ ஆர்டின்னு தெரியும். இப்போ ப்ரெஷர் ஆஃப் தி வேப்பர் டென்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேப்பரோட ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் வந்துட்டு வேப்பர் டென்சிட்டி எடுக்க முடியும். இப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு அந்த வால்யூம் ஆஃப் த வேப்பர் இன்டூ பேசிக்கலி என்னன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் இது வேப்பர் இன்டூ ஆர் இன்டூ டிஏ. சரியா? இப்போ ப்ரெஷர் ஆஃப் த பிவி வேல்யூ நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த வேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 35 ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், அதனால் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் தான் போடுவோம். ஆர் வேல்யூ என்ன போடுவீங்க, 8314.3 டிவைடட் பை மாஸ் ஆஃப் வாட்டர். ஏன்னா வேப்பர்னா வாட்டர் தானே. சரி, மாஸ் ஆஃப் வாட்டர் H2ஓட மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 18 டிவைட் பண்ணிங்கன்னா ஆர் வேல்யூ வந்துடும் இங்கே. சரியா? இன்டூ த டென்சிட்டி இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வைக்கிற மாதிரி இருக்கும், பாஸ்கல் வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஷரை பார்லேருந்து நீங்கள் பாஸ்கல் வச்சுக்கோங்க. சரியா? இன்டூ 10⁵ பாஸ்கல். அப்போ தான் வந்துட்டு ஆர் வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஆர் வேல்யூ வந்துட்டு இந்த 8314 டிவைட் பை இந்த மாஸ் ஆஃப் வாட்டர். அதில் வந்து நீங்கள் டென்சிட்டி எடுத்து கொடுத்துருவீங்க கேஜி பர் மீட்டர் கியூப்னு. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன சொன்னேன், அந்த பிவி வேல்யூட கரஸ்பாண்டிங் நம்ம அந்த 0.0252 பார்லேருந்து ஸ்டீம் டேபிள் எடுத்தாலே உங்களுக்கு வந்துடும் அதோட வேல்யூ. டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வேல்யூ வந்துடும் 0.025 தானே, 0.025 அரௌண்ட் 21.2 அந்த மாதிரி செல்சியஸ் இருக்கும். அது வந்துடும். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்தால்பி ஆஃப் மிக்சர்னு கேட்டிருக்காங்க. என்தால்பி ஆஃப் மிக்சர் பர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர். ஸோ பர் கேஜி ஆஃப் ட்ரை ஏருக்கு என்ன என்தால்பி ஆஃப் மிக்சர். மிக்சரில் என்ன, பேசிக்கலி என்தால்பி ஆஃப் த ஏர் அந்த ஃபார்முலா காமிச்சிருந்தாரு, அந்த ஃபார்முலா தான் போட்டு எடுத்துருக்காங்க. ஒரு கேஜி ஆஃப் ட்ரை ஏருக்கு என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சிபி டிடிவி போட்டுருக்கீங்க அந்த ஏருக்கு ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு ஹெச் வேப்பர். இப்போ டபிள்யூ வேல்யூ நமக்கு தெரியும். ஹெச் வேப்பர் என்ன அதுவீங்க, ஹெச்ஜி ப்ளஸ் சிபி ஆஃப் த வேப்பர் இன்ட்டு டியூ பாயிண்ட் டிப்ரெஷன். ஸோ இப்போ ஹெச்ஜி வேல்யூ எப்படி எடுப்பீங்கன்னா, நீங்கள் போயிட்டு அந்த 35 டிகிரி செல்சியஸ்க்கு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஸ்டீம் டேப்லேருந்து ஹெச்ஜி வேல்யூ எடுத்துருவீங்க. அதோட கரஸ்பாண்டிங் ஹெச்ஜி வேல்யூ தான் அந்த ட்ரை பல்ப் டெம்பரேச்சருக்கு கரஸ்பாண்டிங் என்ன ஹெச்ஜி வேல்யூ இருக்கோ அதான் நம்மளோட ஹெச்ஜி. ஐ மீன் ஸ்டீம் டேபிள் வைக்கிற வேல்யூ தான் 35 டிகிரிஸ் தான் நம்ம ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அந்த 35 டிகிரிஸ் எடுத்து போயிட்டு ஸ்டீம் டேபிள்லேருந்து நீங்கள் ஹெச்ஜி வேல்யூ எடுப்பீங்க. ப்ளஸ் எப்பயுமே ஸ்டீமோட அந்த சிபி வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கொடுக்க மாட்டாங்க, 1.88. சரியா? அதே கேஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் 1.005 போட்டுருவோம். ஓகே, இன்ட்டு அதோட டிடிபி தான் ஸ்டார்டிங்கில் போகும். ப்ளஸ் டபிள்யூஹெச் வேப்பர் இருக்குல்ல அந்த பாட்டுக்கு நான் சொல்கிறேன். டபிள்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஹெச் வேப்பர் வந்துட்டு இந்த ஃபார்மில் ஹெச்ஜி போடுவாங்க. ஓகே, ஹெச்ஜி பார்த்தீங்கன்னா கேஸுங்க. ஸோ ஹெச்ஜி ப்ளஸ் சிபிஎஸ் டியூ பாயிண்ட் டிப்ரெஷன். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் தெரியும், ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் தெரியும். அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ என்ன வருது,
ஆன்சர் வருது 72.27 கிலோ ஜூல் பர் கேஜி ஆஃப் ட்ரை அயர்ன் வந்துடும் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இந்த இவ்வளோதான் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த இதில். நம்ம டுட்டோரியல் சம்ஸ் பெருசாக நாங்கள் பார்க்கல இது வரைக்கும். மிக்சிங் சம்ஸும் பெருசாக நாங்கள் பார்க்கலடா இதில் இன்னும். இந்த ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணுறது இதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல. மிக்சிங்ஸ் அதாவது சார் நம்ம டுட்டோரியல் பேப்பரில் கொஞ்சம் இது கொடுத்துருக்காரு, அதுவும் நாங்கள் இன்னும் பார்க்கல. ஆனால் பார்த்து தான் இது பண்ணோம். பேசிக்கலி தான் பேசிக். இது எல்லாமே பார்க்கணும்லடா, இந்த அடியபேட்டிக் சேச்சுரேஷன் ப்ராசஸ், அடியபேட்டிக் ஹியூமிடிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கணும்ல. பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்த்துக்கோங்க. நாங்கள் இன்னும் பெருசாக அதை பார்க்கல இன்னும். சார்ட் யூஸ் பண்ண மாட்டோமா சைக்ளோமெட்ரிக் சார்ட்? சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் சொல்லுங்க, சார்ட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் லைக் எல்லாத்துக்குமே ஆன்சர் டைரக்டாவே போட்டுடலாமா சார்ட் யூஸ் பண்ணா? சார்ட் யூஸ் பண்ண மேக்ஸிமம் எல்லாம் போட்டுடலாம். ஓகே. கேஸ் டேபிள் வந்துட்டு இந்த நான் ஒரு புக் வச்சிருக்கேன், அந்த ஸ்டார்டிங்லேயே கேஸ் டேபிள் இருக்கும். ரெஃப்ரிஜரேஷன் சார்ட்ஸ் டேபிள்ஸ்லேயே ஸ்டார்டிங்கில் கேஸ் டேபிள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் சில வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா போட சொல்கிறாங்கன்னா அந்த டபிள்யூக்குலாம் அந்த பிவி பிடி வேல்யூலாம் எடுக்கலாம். வந்துட்டு நம்மளுக்கு இந்த சாப்டர்ல வேற என்ன மிச்சம் இருக்குன்னா, ஆக்சுவலி நம்ம சிஏ பேப்பர் ஒன் டைம் ரெஃபர் பண்ணிங்க. சிஏ பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் தியரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த தியரி கொஷின்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி படிச்சுக்கோங்க. மற்றபடி இதில் வந்துட்டு உங்களுக்கு தியரினா என்னன்னா சம்மர் அண்ட் வின்டர் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸு அதை படிச்சுக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னடா சம்மர் அண்ட் வின்டர்? என்னடா? ஆமா, சம்மர் அண்ட் வின்டர் ஏர் கண்டிஷனிங். அது சம்சால கேட்க சம்மர் அண்ட் வின்டர் ஏர் கண்டிஷனிங் சொல்லிருக்காங்க. ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் இல்ல அது சம்மா இல்ல வந்துட்டு தியரியா? அது தியரி தான் சார் சொல்லியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த சம்ஸும் இருக்கானா நான் பெருசாக நாங்கள் இன்னும் பார்க்கல அது இன்னும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வேற என்ன, ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் விண்டோ டைப் ஸ்பிளிட், அதாவது விண்டோ டைப் ஏசி, அதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஏசி, பேக்கேஜ் அண்ட் சென்ட்ரலைஸ்ட் ஏசி சிஸ்டம்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தியரி தானே. ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் விண்டோ டைப்பு, ஸ்பிளிட் ஏசி, அதுக்கப்புறம் பேக்கேஜ் அண்ட் சென்ட்ரலைஸ்டு ஏசி சிஸ்டம்ஸ் நாங்களே எதுவும் பார்க்கல. மற்றபடி அவ்வளோதாங்க அந்த சாப்டரில். ஃபர்ஸ்ட் சாப்டரில் அதான் ரெஃப்ரிஜரண்ட்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தியரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் ஜெட் ரெஃப்ரிஜரேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க, அது தியரி தான். எவாப்ரேட்டிவ் கூலிங் அண்ட் ஸ்டீம் ஜெட் ரெஃப்ரிஜரேஷன் ஒன்று தான், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்சார்ப்ஷன் கூலிங் வந்துட்டு ஒரு தியரி. நெக்ஸ்ட் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் இன்னொரு தியரி. அதான்டா, இதெல்லாம் நான் இன்னும் பெருசாக டீப்பாக பார்க்கலடா.